எல்லா அம்மாவும் பண்றது தான் பண்ற. நீ என்ன எனக்கு புதுசா பண்றன்னு கேட்பாங்க. ஒரு தாயினுடைய பாசத்த கூட விளங்காத தன்மைக்கு அந்த பிள்ளைங்க தள்ளப்பட்டுருவாங்க. இது அவங்க பண்றதில்ல. அந்த கிரகம் அவங்கள அப்படி பண்ண வைக்கும். ஆனா அவங்க புரிஞ்சுகிட்டு அந்த சந்திர காரகத்துவ விஷயங்கள எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, நல்ல சக்சஸ் குடுக்கக்கூடிய ரேட்டுக்கு அவங்களால முடியும் அப்படிங்கிறத பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அதிக கிரகமா இருக்கு. இப்ப இது ஒரு பெண் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா, இங்க தான் பிரச்சனையே. கணவன வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன வேணா பண்ணிக்க. எனக்கு வந்து இது வந்துச்சுன்னா போதும். அப்படிங்கிற மாரியான தன்மைகள் இருக்கும். அப்படி இல்லாம அந்த கிரகத்தினுடைய விஷயங்கள ஹைலைட் பண்ணி, அந்த கிரகத்தினுடைய கிரகம் எது அந்த கிரகம் வந்து எந்த சாரத்துல இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து உட்கார்ந்திருக்காரு அப்படின்னா, அந்த செவ்வாய் அதிக பாகை வாங்கிட்டாருன்னா, கணவர் வந்து என்ன மாரி இருப்பாருங்கிறத புரிஞ்சுகிட்டு, முருகப்பெருமானுடைய வழிபாடுகள ஹைலைட் பண்ணும்போது, இந்த பொண்ணுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா இந்த பெண் வந்து இயற்கையா வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு கிரகத்தினுடைய வழிபாட எடுத்து தீவிரமா பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க இத பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்னா, அத புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை கூட அந்த ஜாதகருக்கு இருக்காது. ஸோ இதுதான் இந்த ஒரு மேஜிக்கா இருக்கும். இப்படியே நம்ம வந்து 9 கிரகங்களும் சொல்லிட்டே போயிடலாம்.